இன்னைக்கு இந்த உலகத்திலே அழாத மனுஷனே கிடையாது, கண்ணீர் வடிக்காத மனுஷனே கிடையாது. சில நேரங்களில் யாராவது அழுதுகிட்டே இருந்தானோ, குறிப்பாக அந்த ஆண்கள் அழுதாங்கன்னு சொன்னான்னா, ஒரு பையன், வாலிப பையன், ஆம்பளை பிள்ளை அழுதா குடும்பத்தில் என்ன சொல்லுவான்? அழுகிற பையனை பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஆம்பளை பிள்ளை அழலாமா? இது இயற்கையாகவே நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி. ஆம்பளை பிள்ளை எல்லாம் அழலாமா? நீ என்ன பொம்பளை பிள்ளையா? அப்போ அழுகை என்பது பெண்களுக்கான, பெண் பிள்ளைகளுக்கான உரித்தானது அல்ல. அழுகை என்பது எல்லா ஜீவராசி மனிதர்களுக்கு உரித்தானது. சில விலங்குகள் வளர்க்குற, செல்லப்பிராணி வளர்க்குற விலங்குகளையும் பாருங்கள், அதுவும் கண்ணீர் வடிக்கும். அப்போ அழுகைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, பெண்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கு உள்ளது. ஏன் மரஞ்செடி கொடிகளுக்கு கூட அழுகும். பச்சை மரத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அதிலிருந்து சார வடி. அது எதை வெளிப்படுத்துது? அழுகையை வெளிப்படுத்துது. அப்போ கடவுளுடைய படைப்பில் அழுகை என்பது காமன், இது பொதுவானது, பெண்களுக்கு மட்டுமல்ல. ஆனால் நாம் அப்படியே பழகிட்டோம். நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா, ஆம்பளை பிள்ளை போய் அழலாமா, நீ எப்படி போய் அழுகிற அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அழுது கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து, இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அநேக பேர் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு நிகழ்வை குறித்து, உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து, நடக்காத விஷயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேகமாக ஒன்று நடந்து முடிந்ததை பற்றி அழுகிறார்கள், நடக்க போறதை பற்றி அழுகிறார்கள், அல்லது நடக்கிற காரியங்கள். அப்போ 3 காலம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்வது போல, இந்த 3 காலத்தை குறிப்பது போல இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்து முடிந்ததை குறித்து அழுகிறார்கள், சில பேர் நடக்க போறதை குறித்து அழுகிறார்கள், சில பேர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு அழகான 2 பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில், ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளைங்க, நல்லா ஓடி ஆடி வளர்கிற பிள்ளை. அந்த பையன் அந்த தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான். இந்த தங்கச்சி என் பாப்பா என்ன பண்ணும், சில நேரங்கள்லாம் அழ ஆரம்பிச்சுன்னா உங்கள் வீட்டில் இந்த தொட்டாச்சினின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இப்போ பள்ளிக்கூடத்தில் நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். வாத்தியார் அடிக்க வருவாங்க, இப்படி கையை தான் ஓங்க, அப்படி கையை ஓங்குனாவே போதும், ஒட்டனே அப்படி ஒரு நடிப்பு போடுவான் பாருங்கள் பையன். அது பையங்கன்னா, ஆனால் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பிரச்சனை இல்லை. முன்னாடியெல்லாம் ஆஃப் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, அதனால அடிச்சா அதில் விழுந்துடும், அடி விழுவாது உடம்புல அதிகமாக. பசங்களுக்கு அடி வெளுத்து எடுத்துருவாங்க வாத்தியார்கள்லாம் பள்ளிக்கூடத்தில். பெண் பிள்ளைங்களாம் லைட்டாக ஓங்குவாங்க, அது ட்ரெஸ்லேயே பட்டு போய் தப்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம அடிக்க ஓங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயப்படும், அடித்த மாதிரியே, அடி விழுந்த மாதிரியே கத்துவான், அழுவான். அது மாதிரி தான் இந்த குழந்தை பாப்பாவும் பயங்கரம் அழ ஆரம்பிச்சுன்னா இந்த தெருவே கூப்பிட்டுரும், அந்த அளவுக்கு அந்த குழந்தை அழுவும். அப்போ இந்த அவனுடைய அண்ணன் இந்த பாப்பா அழுகிறதுனா, அவன் என்னென்னமோ பொம்மையை கொடுத்து, இந்த பாப்பா அழாத பாப்பா, அம்முல்ல செல்லம்ல கண்ணுல்ல எல்லாம் சொல்லி பார்த்தான். கடைசி வரைக்கும் அந்த பாப்பா அழுகிற நிப்பாட்டவே இல்லை. அப்போ வெளியில் போன கடைத்தருக்கு போயிட்டு வந்த அம்மா, இந்த மாதிரி குழந்தை அழுதுன்னு வேகமாக வந்து பார்க்க, என்னடா ஆச்சுன்னா, நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோமா, பாப்பா அழுகிறத நிப்பாட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறா என்று சொன்னான். அப்போ அந்த தாய், எதுக்காடா இப்படி அழுதுறா, என்னடா பண்ணாங்க, என்னன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறா. அப்போ இந்த பையன் சொல்லி பார்த்தா கேட்கல. உடனே அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டான், எங்கேருந்துமா பிடிச்ச இந்த பிள்ளைய, எங்கேருந்துமா இந்த பிள்ளைய பிடிச்ச, என்ன நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், நிப்பாட்டவே மாட்டேங்குதுமா அழுகைய அப்படின்னு சொல்லி ஒரு மன விரக்தியில் அந்த பையன் அம்மாட்ட கேட்குறான். உடனே அந்த தாய் அவனை ஆறுதல் படுத்த, ஒன்றும் இல்லைடா, இந்த பாப்பா கடவுள் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுத்த குழந்தைடா, அதனால தான் இந்த குழந்தை. அப்போ அந்த சிறுவன் சொன்னான், அதான் விண்ணகத்தில் இப்படி அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல, அதனால தான் கடவுள் அங்கேருந்து தூக்கி கீழே போட்டார் போல, அதனால தான் அந்த குழந்தைய இப்படி நோயின்னு அழுதுகிட்டே இருந்தால் எப்படி தான் விண்ணகத்தில் வச்சிருப்பார் கடவுள், இப்படி அழுதுகிட்டே இருக்கனால தான் தூக்கி கீழே போட்டார் போல, இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு சின்ன நிகழ்வு தான் இது. இந்த குழந்தையை போல தான் இன்னைக்கு
24 மணி நேரம் சில பேர் அழுதுகிட்டே தான் இருக்கிறார்கள். அழுதுகிட்டே கண்ணீர் வடித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கண்ணில் அது ஒரு உணர்ச்சி தான், அழுகை அது ஒரு உணர்ச்சி. அது ஒவ்வொரு விதத்துக்கும் சில பேர் சம் கைண்ட் ஆஃப் ஹர்ட், சில பேர் காயப்படுத்திட்டாங்க, சொல்லால் காயப்படுத்திட்டாங்க. ஒரு பாடல் வரி வருகிறது, உள்ள அழுகிற வெளியில சிரிக்கிற என்ற பாடல் வரி வரும். உள்ள அழுகிற வெளியில சிரிக்கிற. சில பேர் ஆனந்த கண்ணீர் சொல்வார்கள், ஆனந்த கண்ணீர். சில பேர் வெளியில பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பான். அழுது அழுது கண்ணெல்லாம் எப்படி ஆயிருக்கும், வீங்கி போகும். கண்கள்லாம் முகமெல்லாம் கண்ணமெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு நிகழ்வை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுதுகிட்டே தான் இருக்கிறோம். அப்படி அழுகிறவர்களை பார்த்து திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வார்கள். கண்ணீரோடு. அதற்கு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அண்ணா என்ற ஒரு பெண் அழுது புலம்பி செபித்தார். ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி செபித்தார். கடவுள் அவருக்கு சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார். அண்ணாவுக்கு சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார். இன்னைக்கு நம்மும் பல நேரங்களில் அழுது கொண்டே இருக்கிறோம். இதே நற்செய்தியில் இன்றைய சிந்தனைக்காக நான் எடுத்த நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி பிரிவு 7 நீங்கள் வாசித்தீங்கன்னா 7:11 அங்கு ஒரு நயினூர் கைம்பெண், நயின்கிற ஊரில் ஒரு கைம்பெண், அவருடைய மகன் இறந்து போய், ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு போதிக்கிறார், போதிச்சுட்டு அவருடைய போதனை கேட்டு மக்கள் அவர் பின்னாடியே வருகிறார்கள். இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க, இயேசு பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஒரு மக்கள் கூட்டம். எதிர்த்தாப்புல அந்த நயின் பட்டணத்தினுடைய கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போயிட்டான். அடக்கம் செய்வதற்கு தூக்கிட்டு வரார்கள். எதில்? பாடையில் தூக்கிட்டு வரார்கள். அப்போ தூக்கிட்டு எதிர்த்தாப்புல வரார்கள், இங்கிருந்து ஆண்டவர் போகிறார். அப்படி தூக்கிட்டு வர்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்குற போது ஆண்டவர் அழுது கொண்டு வந்த அந்த பெண்ணை பார்த்து, அழுது கொண்டு வந்த அந்த பெண்ணை பார்த்து ஆண்டு சொல்றார், நீ என்ன செய்யாத, அழாத, நீ அழாத என்று. நீ அழுதது போதும், நீ அழுதது போதும். அந்த இடத்துல அந்த பெண், என்னடா இப்படியே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அவ்வளோ பாலூட்டி சீராட்டி வளர்த்த ஒரு மகன் இறந்து போயிட்டான், இப்படி இறந்த மகனை குறித்து நான் அழுகிறதா, அல்லது இது இவனுடைய இப்படி எனக்கு இருந்த ஒரே ஜீவன், ஒரே ஆறுதல், இவனும் போயிட்டான், கணவர் ஏற்கனவே இல்லை, சொந்த பந்தமும் இல்லை, உறவுகள் இல்லை, ஒரு அனாதையாக இருக்கிற எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற என்னை பார்த்து நீ அழாதே என்று சொல்லும்போது அந்த இடத்துல ஆண்டவரை குறித்து நகைப்பதா, அல்லது ஏன் உனக்கு இப்படி ஒரு சொல்றிய, கொஞ்சம் கூட மனசாட்சியில் எனக்கு கேட்க தோணுமா? அந்த இடத்துல இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறா, நீ அழாதே, நீ அழுதது போது, நிறுத்து, நிறுத்து. ஏன்னா நீ அழுதுகிட்டே இருந்தியனா நான் செய்ய போற காரியம். இப்போ ஒருத்தர் அழுகுந்தாங்கன்னா கண்கள் இருந்து ஃபுல்லாகவே என்ன வடியும்? தண்ணீர் வடியும். அப்போ பார்க்க முடியாது. தண்ணி வடிந்தோன்னா உடனே நம்ம கை எங்கே போகுது? கண்ணை துடைக்க தான் போகுது. அப்போ கண்கள் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியாது? ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு முன்னாடி அந்த இறந்த மகனை உயிர்த்தெழ செய்ய போகிறார் என்ற நிகழ்வை அவரால் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர், நான் செய்ய போகிற காரியத்தை, இறந்த மகனை நான் மீண்டும் உன் இடத்துல கொடுக்க போறேன், அதை நீ பார்க்கணும்னா முதல்ல நீ அழுகை நிறுத்து, நிப்பாட்டு. நிப்பாட்டினாதான் நான் செய்ய போற இந்த அற்புதத்தை, அதிசயத்தையும் மாட்சிமைப்படுத்த போகிற காரியத்தை நீ உன்னால பார்க்க முடியும். இல்லைன்னா நீ பார்க்க முடியாது. ஏன்னா உன் கண் ஃபுல்லா நீர் தான் இருக்கிறது. நீர் இருந்துச்சுன்னா உன்னால பார்க்க முடியாது. அப்ப அந்த பெண்ணிடத்துல ஆண்டவர், போதும், நீ நிறுத்து, உன் அழுகையை நிறுத்து என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, வார்த்தையால் காயப்படுத்திட்டார்கள், சொல்லால் காயப்படுத்தினார்கள்,
அல்லது கடன் பிரச்சனையினால் என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளை ஊதாரித்தனமாக திரிந்து கொண்டிருக்கிறான், பல்வேறு நோய்களினால் என் குடும்பமே சின்ன பின்னமாக கிடக்கிறது, என் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது, நான் நம்பி திருமணம் செய்தேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்பு அழுதி கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள், நான் நம்பி திருமணம் செய்தேன், என்னை கைவிட்டு வேறொரு ஆணோரோடு ஓடி போய்விட்டார் என்று கண்ணீர் வெடித்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையிலும், இதோ நான் தேர்வு எழுதினேன், எனக்கு தேர்ச்சி கிடைக்கவில்லை, தோல்வி அடைந்து விட்டேன் என்று கண்ணீர் வெடிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில், நான் விவசாயம் செய்தேன், நான் ஒரு தொழில் செய்தேன், தொழிலிலே விவசாயத்திலே வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பில்லை, பொருளாதாரத்திலே இன்னும் நொறுங்கி போய் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறேன், இப்படி பல்வேறு காரியங்களிலே மூழ்கி கிடக்கிற, கண்ணீர் வடிக்கிற, வேதனைப்படுகிற, கவலையோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தோளிலே கை வைத்து சொல்லுகிறார், உங்களை அரவணைத்து சொல்கிறார். நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா யார் நம்மை தொடுகிறார், யார் நம்மை தேற்றுவார் என்று கவலையோடு இருக்கும்போது கேள்விதான் வரும். கவலைப்படாத, நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன், நான் உன்னுடைய கவலை கண்ணீரெல்லாம் போக்கப் போகிறேன். முதல்ல நீ அழுகையை நிறுத்து, நீ அழுகையை நிறுத்து. நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா நான் செய்ய போகிற காரியத்தை உன்னால் பார்க்க முடியாது, அதில் கவனம் வராது, உன்னுடைய சிந்தனை பூரா அதிலே தான் இருக்கும். நான் செய்ய போகிற காரியத்தை தான் நீ பார்க்கமே ஒழிய நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை தான் பார்க்க. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் செய்ய போகிற ஆசீர்வாதம் உன்னால் பார்க்க முடியாது, நான் கொடுக்க போகிற கிருபையும், நான் காட்ட போகிற இரக்கத்தையும், நான் உனக்கு அளிக்க போகிற ஆசீர்வாதத்தை உன்னால் பார்க்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு இது தடையாகி விடும், இது நம்மளை மறைத்து விடும். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அந்த நைன் பட்டணத்து பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழுகையை நிறுத்தி இறந்த மகனை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்கிட்ட கொடுத்தார். இன்னைக்கும் நாம் தோல்வியினால் வாழ்க்கையே சீரழித்து போயிருக்கிறோம், அழுது கஷ்டத்தில் பொருளாதாரத்தில் நொடிந்து போய் குடும்பமே பிளவுபட்டு கிடக்கலாம், இன்னும் மன விரக்தி, ஒரு தற்கொலை முயற்சி, வாழ்க்கை நீ எனக்கு வாழவே பிடிக்கல, நான் இனிமேல் வாழவே விரும்பலை, நான் போய் என் வாழ்வை முடித்து கொள்ளுகிறேன் என்று கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அன்பு சகோதரிகளே சகோதரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் அழுகையெல்லாம் நிறுத்த போகிறார். நீங்கள் நிறுத்துங்க, உங்கள் அழுகையை நிறுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்.